கிட்டத்தட்ட 113 இடங்கள் மட்டுமே உறுதியாக இருக்கு. அப்ப பதவி ஏற்பதற்கு இன்னும் 6 இடங்கள் தேவைப்படுது. அதாவது 118 தான் பெரும்பான்மை. அதுல 107 தான் நம்ம தாவேக்கா எடுத்துக்கணும். ஏன்னா விஜய் அவர்களே 2 இடங்கள்ல வெற்றி பெற்றதால 107 தான் கணக்கு வரும். அப்போ இப்போ அதிமுக தாவேக்காவுடன் கூட்டணி போயிட்டாங்க அப்படின்னா அடுத்த தேர்தல் அப்படின்னு நீங்க எடுத்தீங்கன்னா அடுத்த தேர்தல் 2029 நாடாளுமன்ற தேர்தல்னு எடுத்துக்கோங்களேன். அப்போ போட்டி எப்படி மாறும் அப்படின்னு பாத்தீங்கன்னா டிவிகே டிஎம்கே அப்படின்ற மாதிரியான ஒரு இருமுனை போட்டியாக மாறுவதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு. ஏற்கனவே அதிமுக பாத்தீங்கன்னா பல பேர் பல வகையில கட்சியை பிரித்து இன்னைக்கு பாத்தீங்கன்னா வெறும் 47 எம்எல்ஏக்கள் தான் வைத்திருக்கக்கூடிய அளவுல மிகப்பெரிய சர்க்கிள்களை தொடர்ந்து அதிமுக சந்திச்சுட்டு வருது. அப்படி இருக்கக்கூடிய வேளையில தாவேக்காவுக்கு ஆதரவு தெரிவித்தால் இபிஎஸ் விஜய் அவர்களை முதல்வராக ஏற்றுக்கொண்டால் அவரும் ஒரு கூட்டணி கட்சியினுடைய தலைவராக மாறிவிடுவாரே தவிர ஒரு பெரிய கட்சி என்ற அந்த அந்தஸ்தை அதிமுக இழந்துவிடும். ஏன் அப்படி கவர்னர் பிடிகுடிக்காம இவ்வளவு அடம் பிடிக்கிறாருன்னா தமிழ்நாட்டு அரசியலை கவனிக்கும் போது நமக்கே தெரியுது. விஜயுடன் காங்கிரஸ் சேர்ந்துட்டாங்க. இதன் பிறகு யாரா ஆதரவு கொடுப்பா அப்படின்னு பார்த்தா பாமகவை கூப்பிட்டா விசிகா வரமாட்டாங்க. இப்படி கூட்டணி கட்சிகளை போகாத அப்படின்னு சொல்லி திமுகவும் ஒரு விதமான பேச்சுவார்த்தையை நடத்தியிருக்காங்க. அதிமுகவும் நாங்க ஆதரவு கொடுக்க மாட்டோம்னு மறுப்பு தெரிவிச்சிருக்காங்க. அப்போ விஜய்க்கு பெரும்பான்மை நிரூபிக்க முடியாத ஒரு சூழல். இப்ப ஆதரவு தெரிவிக்கக்கூடிய இதே திமுக கூட்டணி நாளை அதிமுக சரியாக மக்களுக்கான திட்டங்களை நிறைவேற்றல அப்படின்னா அவர்களுக்கு எதிராக பின்வாங்கி மீண்டும் ஒரு இடைத்தேர்தலை சந்தித்து தன்னுடைய பெரும்பான்மையை நிரூபிப்பதற்காக போராடும். அந்த நேரத்தில் அதிமுக வெர்சஸ் திமுக என்ற நரேட்டிவை மீண்டும் திராவிட கட்சிகள் செட் செய்வதற்காகத்தான். கலங்கரை சொந்தங்களுக்கு அன்பு வணக்கம். கலங்கரை பார்வை நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. இன்னைக்கு இந்த காணொலியில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா தி ஹிந்து நாளிதழ் பார்த்தீங்கன்னா ஒரு பரபரப்பான தகவலை வெளியிட்டு இருக்கிறது. அதிமுக திமுக கூட்டணி சாத்தியமா அப்படின்ற ஒரு பெரும் கேள்வி இன்னைக்கு ஒரு விவாதமாக பேசு பொருளாக மாறி இருக்கு. எதிர் துருவங்கள் இருவரும் இணைந்து விட்டால் தமிழக அரசியலே நாளை பார்த்தீங்கன்னா வேறொரு விதமாக மாறிவிடுமே. இது சாத்தியமான ஒன்றுதானா அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய பேசுபொருள் இருக்கும்போது தி ஹிந்து நாளிதழ் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய பரபரப்பான ஒரு தகவலை வெளியிட்டிருக்கு. இது குறித்து நம்ம பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் 234 தொகுதிகள் கொண்ட தமிழக அரசியல்ல தாவேக்கா புதிதாக 108 இடங்களை பெற்று வெற்றி பெற்றிருந்தாலும் அவர்களால் சிஎமாக பதவி ஏற்க முடியவில்லை திரு விஜய் அவர்களால். அப்படின்னும் போது ஏன் இவ்வளவு சிக்கல் விஜய் பதவி ஏற்பதில்? கவர்னர் ஏன் அவரை பதவி ஏற்க வைக்காமல் மறுக்கிறார் அப்படின்ற ஒரு பல குழப்பங்கள் பார்த்தீங்கன்னா இவர்களினுடைய இந்த வெற்றிக்கு பின்னணியில் இருக்கு அப்படின்றத நம்மளால பார்க்க முடியுது. தி ஹிந்து நாளிதழ் சொன்ன விஷயம் என்ன அப்படின்றத பத்தியும், அது மட்டுமல்லாமல் விஜயினுடைய பதவி ஏற்புக்கு தாமதத்துக்கான காரணமும் எதிர்கட்சியினரினுடைய முடிவுகளும் எப்படி இருக்கு அப்படின்றத பத்தியும் ஒரு முழுமையான அலசலாக இந்த காணொலியில நம்ம பார்க்கலாம். அதாவது பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் தமிழக தேர்தலில் 108 இடங்களை வெற்றி பெற்றாலும் அவரால் சிஎமாக பதவி ஏற்க முடியவில்லை. எப்போவுமே ஒரு பெரும்பான்மையை நிரூபிக்க முடியலை ஒரு மைனாரிட்டி கவர்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல அவங்க வெற்றி பெற்றவுடன் அவங்க சிஎமாக பதவி ஏற்றிடுவாங்க. அதன் பிறகு ஒரு குறிப்பிட்ட கால அவகாசம், ஒரு 2 வாரம் கால அவகாசம் கொடுத்த பிறகு அவங்க பெரும்பான்மையை சட்டசபையில் நிரூபித்தால்தான் அவர்களால் ஆட்சியை தொடர முடியும். அப்படி இல்லைன்னா அந்த ஆட்சி கவிழும். அதன் பிறகு கவர்னர் ஆட்சி 6 மாத காலம் நீடிக்கும். அதன் பிறகு மீண்டும் ஒரு இடைத்தேர்தலை இந்த தமிழ்நாடு சந்திக்கும். அப்படின்றது தான் தேர்தலினுடைய நடைமுறை. ஆனா இவர் வெற்றி பெற்றாலும் இவரை இன்று வரை சிஎமாக அறிவிக்கல. காரணம் என்ன அப்படின்னா கவர்னருக்கு, அதாவது கவர்னர் பாத்தீங்கன்னா பாஜகவினுடைய கண்ட்ரோல்ல இருக்காரு. ஒருவேளை பாஜக அழுத்தமாக இருக்குமோ கவர்னருக்கு, அர்லேக்கர் அதனாலதான் தாமதிக்கிறாரா அப்படின்லாம் சொல்லப்படுது இல்லையா. அதாவது ஒரு கவர்னர் மாளிகையில ஒரு கவர்னர் என்ன பண்றாருன்னா தமிழ்நாட்டு அரசியலை சற்று உற்று நோக்கி கவனித்துக் கொண்டிருக்கிறார். இப்ப விஜய்க்கு 108 இடங்கள்ல வென்றிருந்தாலும் இப்போ பாத்தீங்கன்னா காங்கிரஸ் நாங்க ஆதரவு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி நிற்கிறாங்க. அப்படி நிற்கும் போது பாத்தீங்கன்னா 108 ஒரு 5 சேர்த்தால் கிட்டத்தட்ட 113 இடங்கள் மட்டுமே உறுதியாக இருக்கு. அப்ப பதவி ஏற்பதற்கு இன்னும் 6 இடங்கள் தேவைப்படுது. அதாவது 118 தான் பெரும்பான்மை. அதுல 107
தான் நம்ம தாவேக்கா எடுத்துக்கணும். ஏன்னா விஜய் அவர்களே 2 இடங்கள்ல வெற்றி பெற்றதால 107 தான் கணக்கு வரும். அப்போ 118க்கு அப்படின்னு கணக்கு பண்ணோம்னா இன்னும் ஒரு 6 எம்எல்ஏக்கள் அவங்களுக்கு தேவைப்படுறாங்க. அப்போ காங்கிரஸ் உடன் இணைந்தாலும் அவர்களால இப்போ ஆட்சி அமைக்க முடியல. சரி, இவங்க என்ன பண்றாங்க தாவேக்கா தரப்புல இருந்து அப்படின்னு பாத்தீங்கன்னா விசிகாவுடன் பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. அதே போல சிபிஐ, சிபிஎம் இப்படி கூட்டணி கட்சிகளோட பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. அதிமுகவுடனும் பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. இந்த கூட்டணி கட்சிகள்லாம் பாத்தீங்கன்னா விசிகா 2 வச்சிருக்காங்க, சிபிஐ 2 வச்சிருக்காங்க, இவங்களெல்லாம் சிபிஎம் 2 வச்சிருக்காங்க. இவங்களெல்லாம் சேர்த்து ஆட்சி அமைக்க முடியுமா விஜயாலனா? நிச்சயமா ஆட்சி அமைக்க முடியும். ஆனா பாத்தீங்கன்னா எட்ஜில் நிற்பாங்க. கிட்டத்தட்ட 118, 19 அப்படின்ற ஒரு எட்ஜில் நின்னாங்க அப்படின்னா நாளை இப்போ விஜய் பதவியேற்றவுடன் ஒரு திட்டத்தை நிறைவேற்றாருன்னு வச்சுக்கோங்களேன், உடனடியாக விஜய் நான் கவிழ்த்தே ஆகணும் அப்படின்னு, அதாவது எங்கேருந்து கூட்டணி வருகிறார்களோ அவர்கள் கொடுக்கக்கூடிய அழுத்தத்தின் காரணமாக பார்த்தீங்கன்னா எனக்கு இவருடைய திட்டங்களில் எனக்கு உடன்பாடு இல்லை அப்படின்னு சொல்லி நான் பதவி விலகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வெளியில் வந்துட்டாங்க அப்படின்னா ஆட்சி கவிழ்க்கப்படும். ஆகவே இது பார்த்தீங்கன்னா அங்கங்க இருந்து பிச்சு எடுக்கக்கூடிய இந்த நம்பர் அப்படின்றது பார்த்தீங்கன்னா நிலையான நம்பராக இருக்காது. சரி, அப்போ விஜய் அடுத்த முயற்சியாக என்ன எடுப்பாருன்னு பார்த்தீங்கன்னா, சரி நம்ம அதிமுக உடனே கூட்டணி போயிடுவோம். ஏன்னா திமுகவுடன் கூட்டணி அப்படின்றது விஜய்க்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா விஜயினுடைய தேர்தலே பார்த்தீங்கன்னா டிவிகே விசஸ் டிஎம்கே அப்படிதான். அதனால நம்ம அதிமுகவுடன் கூட்டணி போயிடுவோம் அப்படின்னு சொல்லி அதிமுகவுடன் பேச்சுவார்த்தை நடத்துறாரு. ஆனா அதிமுக தரப்புல இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கட்சி, திராவிட கட்சிகள் 2 தான் தமிழ்நாட்டை பொறுத்தவரையும் பெரிய கட்சி, அதிமுக, திமுக அப்படிதான் நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. ஸோ அதிமுக விஜயினுடைய தலைமையில அவங்க ஆதரவு தெரிவித்து அவங்க கூட்டணி போயிட்டாங்க அப்படின்னா அதன் பிறகு அவர்களினுடைய நிலைமை என்ன ஆகும் அப்படின்றத ஒரு பெரிய கட்சியாக கிட்டத்தட்ட 59 வருடங்கள் 60 வருடங்களாக நிலைத்து வரக்கூடிய அதிமுக, திமுக என்ற பாரம்பரிய கட்சி அப்படிப்பட்ட ஒரு முடிவை எடுக்குமா அப்படின்றதான் த ஹிந்து நாளிதழ் பார்த்தீங்கன்னா மிகவும் தெளிவாக வெளியிட்டிருக்காங்க. அதாவது இன்னைக்கு விஜய்க்கு ஆதரவு அளித்து அதிமுக அவர்கள் பக்கம் சாய்ந்தால் அடுத்து 10 முதல் 15 ஆண்டுகளுக்கு திராவிட கட்சிகளால் தமிழ்நாட்டில் கால் ஊன்ற முடியாது. அதன் பிறகு திராவிட கட்சியினுடைய ஆட்சி கிட்டத்தட்ட ஒரு 15 ஆண்டுகளுக்கு மீண்டும் ஆட்சியை பெறுவது அப்படின்றது ஒரு மிகப்பெரிய சவாலாக மாறிவிடும் அப்படின்ற ஒரு மிகவும் முக்கியமான ஒரு விஷயத்தை அவர்கள் பதிவிட்டிருக்கிறார்கள். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அதிமுக தாவேக்காவுடன் கூட்டணி போயிட்டாங்க அப்படின்னா அடுத்த தேர்தல் அப்படின்னு நீங்க எடுத்தீங்கன்னா, அடுத்த தேர்தல்னா 2029 நாடாளுமன்ற தேர்தல்னு எடுத்துக்கோங்களேன். அப்போ போட்டி எப்படி மாறும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிவிகே, டிஎம்கே அப்படின்ற மாதிரியான ஒரு இருமுனை போட்டியாக மாறுவதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு. அப்போ அதிமுக என்ற ஒரு பெரிய கட்சி தாவேக்காவுடன் கூட்டணி போனால் அது பார்த்தீங்கன்னா ஒரு சிறிய கூட்டணி கட்சியாக அதனுடைய பலத்தை இழந்து முழுவதுமாக மாறிடும். ஏற்கனவே அதிமுகவில் பார்த்தீங்கன்னா பல பேர் பல வகையில் கட்சியை பிரித்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வெறும் 47 எம்எல்ஏக்கள் தான் வைத்திருக்கக்கூடிய அளவில் மிகப்பெரிய சர்க்கிள்களை தொடர்ந்து அதிமுக சந்திச்சுட்டு வருது. அப்படி இருக்கக்கூடிய வேளையில தாவேக்காவுக்கு ஆதரவு தெரிவித்தால் இபிஎஸ் விஜய் அவர்களை முதல்வராக ஏற்றுக்கொண்டால் அவரும் ஒரு கூட்டணி கட்சியினுடைய தலைவராக மாறிவிடுவாரே தவிர ஒரு பெரிய கட்சி என்ற அந்த அந்தஸ்தை அதிமுக இழந்துவிடும். இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா திரு ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய கூட்டணி கட்சி தலைவர்களுடன் விசிகா, சிபிஐ, சிபிஎம் இப்படி கூட்டணி கட்சிகளுடன் பார்த்தீங்கன்னா கூப்பிட்டு வச்சு ஒரு ஆலோசனை பண்ணியிருக்காரு. என்ன அப்படின்னா, நம்மளுடைய இந்த பயணம், இந்த கட்சியினுடைய பயணம் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நம்மளுடைய கூட்டணி நீடிக்கணும். ஏன்னா இந்த ஒரு வருட தேர்தலை நம்ம மனதில் வைத்து இந்த கூட்டணியிலிருந்து விலகணும் அப்படின்னா அதுக்கப்புறம் ஃபியூச்சராக, அதாவது பிறகு எதிர்காலத்துக்கு இந்த கூட்டணி தொடரக்கூடிய வகையில் எப்படியெல்லாம் அரசியல் நகர்வுகள் இருக்கும் அப்படின்றதெல்லாம் மனதில் வைத்துக்கொண்டு நம்முடைய கூட்டணி பலமாக இருக்கணும், கூட்டணியை விட்டு யாரும் வெளியேற வேண்டாம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை திரு ஸ்டாலின் அவர்களுக்கு பதிவிட்டு இருக்கிறார். அது மட்டுமல்லாமல் திரு விஜய் அவர்கள் தொடர்ந்து 3-4 முறை போய் கவர்னர் அவர்களை போய் சந்திச்சுட்டு வராரு. ஆனால் கவர்னர் இவர் சிஎம்மாக பதவி ஏற்பதற்கு பிடி கொடுக்கவே இல்லை.
ஏன் அப்படி கவர்னர் பிடிகுடிக்காம இவ்வளவு அடம் பிடிக்கிறாருன்னா, தமிழ்நாட்டு அரசியலை கவனிக்கும் போது நமக்கே தெரியுது. விஜயுடன் காங்கிரஸ் சேர்ந்துட்டாங்க. இதன் பிறகு யாரா ஆதரவு கொடுப்பா அப்படின்னு பார்த்தா, பாமகவை கூப்பிட்டா விசிக வரமாட்டாங்க. இப்படி கூட்டணி கட்சிகளை போகாத அப்படின்னு சொல்லி திமுகவும் ஒரு விதமான பேச்சுவார்த்தையை நடத்தியிருக்காங்க. அதிமுகவும் நாங்க ஆதரவு கொடுக்க மாட்டோம்னு மறுப்பு தெரிவிச்சிருக்காங்க. அப்போ விஜய்க்கு பெரும்பான்மை நிரூபிக்க முடியாத ஒரு சூழல் வந்து பாத்தீங்கன்னா மிகவும் தெள்ள தெளிவாக இந்த இடத்துல வெளிப்படுகிறது. ஆகவே அவருக்கு ஒரு வகையில சிஎமாக பதவியேற்று விட்டுட்டு மீண்டும் ஒரு 3-4 நாட்கள்ல அது நடக்காம அதன் பிறகு இபிஎஸ் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு கவர்னரை சந்திப்பதற்கு டைம் கேட்டிருக்காராம் 4 மணிக்கு மேல. அப்படி போய் சந்திச்சாருன்னு வச்சுக்கோங்களேன், அவர் ஏன் சந்திக்கணும்? சம்பந்தமே இல்லாம இருக்கு இல்லையா? அப்ப இபிஎஸ் போய் கவர்னரை சந்திக்கிறாரு அப்படின்னா அதற்கு பின்னாடி திராவிட கட்சிகளினுடைய அந்த அரசியல் சூதாட்டம் இருக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்கு. ஏன்னா வந்து இபிஎஸ் போய் சந்திக்கிறாருன்னா திமுகவினுடைய மறைமுக ஆதரவோ அல்லது நேரடியாக, எனக்கு தெரிந்து நேரடியாக ஆதரவு கொடுக்க மாட்டார்கள், மறைமுக ஆதரவாக இபிஎஸ் அவர்களை முதல்வராக மாற்றி அழகு பார்க்கலாம் என்ற முடிவை திராவிட கட்சிகள் எடுத்தால் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை அப்படின்னு தான் நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. ஏன்னா இது வந்து பீகார்ல நடந்திருக்கு ஏற்கனவே. நிதிஷும் லாலு அவர்களும் வந்து பாத்தீங்கன்னா எதிர் திசைகளாக இருந்தாங்க. ஆனா பாஜக என்ற ஒற்றை எதிர்ப்பை மையமாக கொண்டு வந்து பாத்தீங்கன்னா இருவரும் இணைந்து அந்த தேர்தலை எதிர்கொண்டாங்க. அப்படி இல்லாம இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டு அரசியலிலும் இது வந்து சாத்தியமாக போகிறது. நம்ம குறிப்பா சொல்லணும்னா சீமான் சொன்னது இன்று நடந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. சீமான் வந்து ஆரம்ப காலத்தில் சொன்னது வந்து பாத்தீங்கன்னா இப்போது நடந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு தான் நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. ஏன்னா திமுக தாய் கழகம், அதிமுக சேய் கழகம் அப்படின்ற மாதிரி சீமான் அடிக்கடி சொல்லுவாரு. திமுக வேற அதிமுக வேறன்னு சொல்லி நீங்க பிரிச்சு பார்க்காதீங்க, இரண்டுமே ஒரே கட்சிகள் தான். அதுல இருந்து இதுல இணையறவங்க, அதுல இருந்து இதுல இணையறவங்க வந்து பாத்தீங்கன்னா தாய் கழகம் சேய் கழகம் தான் சொல்லுவாங்க. ஆகவே அதிமுகவுக்கு மாற்று திமுக இல்ல, திமுகவுக்கு மாற்று அதிமுக இல்ல அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து சீமானவர்கள் வலியுறுத்தி அடிக்கடி பல இடங்கள்ல சொல்லியிருக்கிறார். இன்னைக்கு வந்து அது வந்து நிரூபணமாக்கி இருக்கிறது அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் நம்மால பார்க்க முடிகிறது. ஏன் அப்படின்னா இப்போ வந்து திராவிட கட்சிகளினுடைய மனநிலை என்ன இருக்குன்னா, புதிதாக கட்சி தொடங்கி ஒரு 2.5 ஆண்டுகள் தான் ஆகுது. ஆனா தாவேகான்ற ஒரு கட்சி இன்னைக்கு வந்து ஆட்சி அமைக்கக்கூடிய வகையில வந்து பாத்தீங்கன்னா வந்து நிற்கிறது அப்படின்னா, அப்ப இவரை இந்த முறை நம்ம ஆட்சி அமைக்க விட்டுட்டோம் அப்படின்னா அடுத்த 15 ஆண்டுகளுக்கு திராவிட கட்சிகள் தலை தூக்க முடியாதுன்னு ஒரு பெரிய இந்து நாளிதழ் என்ற ஆங்கில நாளிதழ் வெளியிடுகிறது அப்படின்னா அப்போ அதற்கு எப்படி உறுதுணையாக திராவிட கட்சிகள் இருக்கும்? அதே போல வந்து பாத்தீங்கன்னா மைனாரிட்டி கவர்மெண்டாக இருந்து ஒருவேளை விஜய் வந்து நான் வந்து பதவி ஏற்கலை, நான் இந்த பதவியை ராஜினாமா பண்ணிட்டு மீண்டும் எனக்கு ரீஎலெக்ஷன் வேணும் அப்படின்ற ஒரு முடிவை எடுத்து விடாமலும் தடுக்கணும் அப்படின்னா இவர்கள் இருவரும் இரு துருவங்களாக இருந்தாலும் அதிமுகவும் திமுகவும் இணைந்து ஆட்சியை அமைக்க முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்தை பார்ப்பாங்க. சரி, அப்படி அமைச்சா ஒருவேளை விஜய்க்கு தானே வந்து பாத்தீங்கன்னா மக்கள் மத்தியில செல்வாக்கு அதிகரிக்கும். பாத்தீங்களா, விஜய் அவர்களை மக்களே தேர்ந்தெடுத்தாலும் இவர்கள் ஆட்சியில் அமர்த்தல அப்படின்ற ஒரு சிம்பத்தி கிரியேட் ஆகும் இல்லையா அப்படின்ற மாதிரியான யோசனைகள் இருக்கும். கண்டிப்பா 100% அப்படி செய்தால் விஜயின் மத்தியில மிகப்பெரிய சிம்பத்தி கிரியேட் ஆகும். ஆனால் அப்படி அது ஒரு வேளை சாத்தியமானால் விஜய் வந்து எதிர்கட்சி தலைவராக எதிர் மேடையில உட்காருவார். அவருடைய செயல்பாடுகள், அரசியல் நகர்வுகள் வந்து மக்கள் எதிர்பார்த்தது போல ஒரு மிகப்பெரிய அளவுல பிரதிபலிக்கல அப்படின்னா இப்ப ஆதரவு தெரிவிக்கக்கூடிய இதே திமுக கூட்டணி நாளை அதிமுக சரியாக மக்களுக்கான திட்டங்களை நிறைவேற்றல அப்படின்னா அவர்களுக்கு எதிராக பின்வாங்கி மீண்டும் ஒரு இடைத்தேர்தலை சந்தித்து தன்னுடைய பெரும்பான்மையை நிரூபிப்பதற்காக போராடும். அந்த நேரத்தில் அதிமுக வெர்சஸ் திமுக என்ற நரேட்டிவை மீண்டும் திராவிட கட்சிகள் செட் செய்வதற்காகத்தான் இந்த ஒரு வேலையை செய்கிறார்கள். ஏன்னா வந்து இப்போ வந்து ஒரு வேலை ஆட்சிக்கட்டில் அமர்த்திட்டோம்னா நமக்கு வாய்ப்பே இல்லைன்ற ஒரு சூழ்நிலை ஏற்படுது. ஆனா எதிர்கட்சி தலைவரை அமர்த்தினோம் அப்படின்னா அவருடைய செயல்பாடுகள் நிச்சயமாக ஒரு அரசியல் சார்ந்த ஒரு மிகப்பெரிய அளவு விழிப்புணர்வு இல்லாததால மிகவும் வீரியமாக இருக்காது அப்படின்ற ஒரு ஒற்றை நம்பிக்கையில தான்
இந்த கட்சிகள் இந்த மாதிரி முடிவெடுப்பதற்கான 99.9% வாய்ப்புகள் தான் தற்போது அரங்கேறி கொண்டிருக்கிறது. ஏன்னா இபிஎஸ் அவர்கள் ஆளுநரை போய் சந்திக்கிறார் அப்படின்னா சம்பந்தமே இல்லாத இந்த வேளையில அப்போது இவர்களினுடைய கூட்டணி இப்படிதான் ஒரு கணக்கை போட்டு கொண்டிருக்கு. சில பேர் கேட்குறாங்க, ஏன் திமுக வந்து நாங்கள் தானே அதிக எம்எல்ஏக்களை வச்சிருக்கோம், 59 கிட்ட எங்கிட்ட இருக்கே, அப்போ நாங்கள் ஆட்சி அமைக்கிறோம் அப்படின்னு சொல்லி கேட்பாங்களே அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனால் வந்து அப்படி இருக்காது அப்படின்ற மாதிரியான ஒரு சூழ்நிலையும் இருக்கு. ஏன்னா வந்து முன்னாள் முதல்வர் என்று சொல்லக்கூடிய திரு ஸ்டாலின் அவர்களே வந்து பார்த்தீங்கன்னா தோற்று இருக்கிறார். இந்த நேரத்தில் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை முதல்வராக ஆட்சி கட்டில் அமர்த்துறாங்க அப்படின்னா முதல்ல ஒருவர் ஆட்சி அமைக்கும் போது ஏகப்பட்ட கெட்ட பெயர்களை தான் முதல்ல வந்து அவங்க வாங்குவாங்க. உதாரணம் நம்ம கருணாநிதி அவர்களை எடுத்துக்கலாம், ஜெயலலிதா அவர்களை எடுத்துக்கலாம். இது போன்ற ஆட்சி இதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் வரவே கூடாதுன்னு மக்கள் நினைக்கக்கூடிய அளவில் ஒரு ஆட்சியை தான் அவர்கள் அமைப்பார்கள். அப்படி இருக்கும்போது இப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான சூழ்நிலையில உதயநிதி ஸ்டாலின் அவர்களை முதலமைச்சராக உட்கார வைத்தோம் அப்படின்னா அது சரியான ஒரு சூழலாக இருக்காது. ஆகவே வந்து அதிமுகவுக்கு மறைமுகமாக ஆதரவு தெரிவித்து பெரும்பான்மையை நிரூபித்து இபிஎஸ் அவர்களை ஆட்சியில் அமர்த்திய பிறகு அவர்களினுடைய திட்டங்களை எதிர்த்து அதன் பிறகு ஆட்சியை கவிழ்த்து மீண்டும் ஏடிஎம்கே விசஸ் டிஎம்கே என்ற நரேட்டிவை செட் செய்து மீண்டும் தன்னுடைய கட்சிகளை புதுப்பித்துக் கொள்ளலாம் என்ற ஒரு முயற்சியில் தான் திராவிட கட்சிகள் ஈடுபட காத்திருக்கின்றன என்பது போலதான் இப்ப நடக்கக்கூடிய கள நிலவரங்கள் நமக்கு எடுத்து சொல்லுகிறது. அது மட்டும் இல்லாமல் லோக்பவன் வாசல்ல வந்து பாத்தீங்கன்னா தாவேகாவினர் போராட்டம் நடத்துறாங்க. ஏன்னா வந்து பதவி ஏற்பதை தடுப்பதற்கு ஆளுநருக்கு உரிமை இல்லை அப்படின்றது நிச்சயமாக சட்டப்படி அது உரிமை இல்லை. ஆனா நடக்கக்கூடிய அரசியல் சூழலை வைத்து ஒரு ஆளுநரால் கணிக்க முடியும் இல்லையா? சும்மா ஏனோ தானோன்னு பதவி ஏற்க வைத்துட்டு மீண்டும் அதை ஆட்சி கலைக்கிறது அப்படின்றதெல்லாம் வந்து தேவையில்லாத ஒரு விஷயமாக மாறக்கூடாது என்பதால கூட ஒரு ஆளுநர் யோசிச்சு முடிவெடுக்கலாம் அப்படின்ற மாதிரியும் சொல்லுது. ஆனா வந்து பாத்தீங்கன்னா ஆளுநருக்கு எதிராக பல பேர் வந்து கண்டனங்களை எழுப்புகிறார்கள். குறிப்பாக ஒரு சிறந்த எதிர்கட்சி தலைவர் போல தன்னை வந்து ஸ்டாலின் மாற்றி கொண்டிருக்கிறார் அப்படின்னே கூட பார்க்கலாம். ஏன் அப்படின்னா ஒரு தனியார் தொலைக்காட்சி நிறுவனத்துல பேட்டி அளித்த போது சொல்றாரு, திரு விஜய் அவர்கள் இப்ப இருக்க நிதி நிலைமையை பார்த்துட்டும் அரசு கஜானா காலியாக இருக்கு என்பதை உணர்ந்தும் எப்படி மாதம் 2500 ரூபாய் தரப்போறாரு, முதியோர் உதவித்தொகை 3000 தரப்போறாரு, வருடத்திற்கு 6 சிலிண்டர் தரப்போறாரு, இதையெல்லாம் நிறைவேற்றுவதற்கான நிதிநிலை தமிழ்நாட்டில் தற்போது இல்லை அப்படின்றத எதிர்கட்சி தலைவராக அவர் வந்து பாத்தீங்கன்னா விஜய் அவர்களை தாக்குவதற்கான முயற்சியில இப்போதிலிருந்தே அவர் வந்து ஆரம்பித்துட்டாரு அப்படின்னு நம்ம பார்க்க முடியுது. அது மட்டும் இல்லாம உங்களால இப்ப இந்த 2500 ரூபாய் தர முடியல அப்படின்னாலும் நாங்க தந்த அந்த 1000 ரூபாயாவது விஜய் தொடர்ந்து மக்களுக்கு தர வேண்டும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் வந்து பாத்தீங்கன்னா திரு ஸ்டாலின் அவர்கள் தற்போது போர்க்கொடி தூக்கி அதை வந்து எஸ்எம்பிள் வைரலாக வைத்து கொண்டிருக்கிறார் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் பார்க்க முடிகிறது. ஆகவே வந்து பாத்தீங்கன்னா ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் தான் கஜானா இருக்கு. அரசு போக்குவரத்து துறைன்னு எடுத்துட்டோம்னா சம்பளம் கூட போடுவதற்கு பணமில்லாத ஒரு நிலை இருக்கு. அதே போல மின்சாரத்துறை, அதே போல நகராட்சி துறை, இப்படி எந்த துறை எடுத்தாலும் பல சம்பள பிரச்சனையே அவர்களுக்கு கொடுக்க முடியாத சூழ்நிலை இருக்கக்கூடிய இந்த சூழல்ல விஜய் அவர்கள் இலவச வாக்குறுதிகளை அள்ளித்தளித்திருப்பது அப்படின்றது இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய அவர்கள் வந்து கையில் எடுத்து அதனை வைரல் செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு தான் பார்க்க முடியுது. ஏன்னா 4 லட்சம் கோடி பட்ஜெட் போடப்படுதுன்னா இதற்கும் இன்னொரு 4 லட்சம் கோடி சேர்த்து தேவைப்படுது. அந்த பணத்தை இவர் எங்கிருந்து வாங்குவாரு? இல்ல ஏற்கனவே 11 லட்சம் கோடி கடன் இருக்கக்கூடிய இந்த வேளையில மீண்டும் வந்து ஒரு 10 லட்சம் கோடியை கடனாக மாற்றி விட்டார் அப்படின்னா அதை விட தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய நிதி சுமை எந்த ஆட்சியிலும் இருக்க முடியாது அப்படின்னு மக்கள் வந்து வருத்தப்படக்கூடிய அளவுல இந்த நிதிநிலை, விலைவாசி உயர்வு எல்லாமே வந்து மாறிவிடும். அதன் பிறகு விஜய் கனவுல கூட நினைச்சாலும் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டு அரசியலை பற்றி யோசிக்க முடியாத ஒரு நிலைமை தாவேகாவுக்கு வந்துவிடும். ஆகவே வந்து பாத்தீங்கன்னா பல இடங்கள்ல வாக்குறுதிகளும் விஜய் மிகப்பெரிய சிக்கல்ல மாட்டிக்கொண்டிருக்கிறாரு. அதே போல வந்து பாத்தீங்கன்னா பதவி ஏற்பதிலும் திராவிட கட்சிகளினுடைய அந்த அரசியல் சூழ்ச்சியில விஜய் வந்து பிடிபட்டு கொண்டிருக்கிறார் அப்படின்ற மாதிரியா தான் பார்க்க முடியுது. இன்னொன்னு பொன்ராஜ் அவர்கள் என்ன சொல்றாருன்னா, விஜயினுடைய அலை இந்த தேர்தலில் வீசவே இல்லை, விஜய் வெற்றி பெறவே இல்லை அப்படின்ற ஒரு தகவலை போட்டு உடைத்திருக்கிறார். ஏன் அப்படின்னு கேட்கும்போது என்ன சொல்றாரு அப்படின்னா,
விஜயினுடைய அலை வீசியது அப்படின்னா ஃபுல்லா எல்லா மாவட்டங்கள்லயும்ல வந்து பாத்தீங்கன்னா விஜய் வந்து ஜெயிச்சிருக்கணும், பெருவாரியான வாக்குகளை பெற்றிருக்கணும். 35% வாக்குகளை அவர் பெற்றிருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 9 மாவட்டங்கள்ல தாவேகா வெற்றி பெறவே இல்லை. அப்ப அந்த 9 மாவட்டங்கள்ல மட்டும் விஜயினுடைய அலை வீசவில்லையா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கேள்வி எழுப்பியிருக்கிறாரு. இது இவிஎம் மிஷினை வைத்து பாஜக செய்த சதி என்று அவர் கூறுகிறார். எப்படி பாஜக வந்து சதி செய்திருக்கும்? அதுவும் விஜயை ஜெயிக்க வைக்கணும்னு அவங்க நினைப்பாங்களா, பாஜக ஜெயிக்கணும்னு நினைக்க மாட்டாங்களா அப்படின்ற ஒரு கேள்வியும் எழுப்பப்பட்டது. அதற்கு அவர் சொன்ன பதில் என்னன்னா, விஜய் என்ற ஒற்றை நடிகரை வைத்து திராவிட கட்சியும் அழிக்க வேண்டும், அதே போல பாஜகவும் உள்ளே வந்து பாத்தீங்கன்னா காலூன்ற வேண்டும் அப்படின்ற ஒரு முறையில தான் வந்து அவர்கள் வந்து இந்த மாதிரியான நடவடிக்கையை எடுத்தாங்க. ஏன்னா அதிமுக பாஜக கூட்டணி வந்து உருவான போதே அதிமுகவின் மீதுள்ள அந்த நம்பிக்கை குறைந்து விட்டது. அதே போல திமுகவுடன் இருந்து அந்த காங்கிரஸை பிரிக்கக்கூடிய வேலையும் இப்போ வந்து பாஜக வெற்றிகரமாக செய்து விட்டது. அப்படி இருக்கும்போது எல்லா கட்சிகளையும் செயல் இழக்க வைத்து நாளை 2029 அந்த நாடாளுமன்ற தேர்தலில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கட்சிகளும் வலுவிழந்து போக ஆரம்பித்து விட்டன அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அப்போது பாஜக என்ற ஒரு போட்டியும் மும்முனை போட்டியாக மாறுவதற்கு இந்த தமிழ்நாட்டில் இடம் அதிகமாக இருக்கு. அந்த ஒரு பிளான்ல தான் அவங்க செஞ்சிருக்காங்க. வேணா இதை நிரூபிக்கணும் அப்படின்னா, ஆதாரத்தோடு இதை நம்ம வந்து நிரூபிக்கணும் அப்படின்னா இவிஎம் மிஷினையும் அதை நம்ம ஓட்டு போட்ட அந்த ஸ்லிப் ஒன்று வரும் இல்லையா, அதையும் வைத்து எண்ணிக்கை பாருங்க. அப்படி எண்ணிக்கை பார்த்தால் திமுக தான் வெற்றி பெற்றது என்ற உண்மையை நம்மால் உணர முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்தை அவர் பிரதிபலித்திருக்கிறார். ஏன்னா 1977 எம்ஜிஆருக்கு வீசிய அதே அலை இன்னைக்கு வந்து விஜய்க்கு வீசி இருக்கிறது என்று பல பேர் பேசுகிறார்கள். அதெல்லாம் சுத்த பொய் என்று அவர் கூறுகிறார். ஏன்னா வந்து 33% வந்து பாத்தீங்கன்னா எம்ஜிஆர் அந்த தேர்தலில் பெற்றிருந்தாரு. அது மட்டும் இல்லாமல் 130 இடங்களை தமிழ்நாட்டிலும் வென்றிருந்தாரு, புதுச்சேரியிலும் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வென்றிருந்தாரு. அலை என்பது மக்கள் ஒன்று திரண்டு எல்லாருமே ஒரே மனநிலையில ஒரு தலைவரை தேர்ந்தெடுப்பதன் பெயர் தான் அலையை தவிர, இப்படி தொங்கு சட்டசபையை ஏற்படுத்தி இதன் மூலமாக கட்சிகளை காலி செய்வதன் பெயர் அலை கிடையாது. இது வந்து பாஜகவினுடைய அமித்ஷாவினுடைய ஒரு முக்கிய திட்டம். இது அந்த திட்டம் வந்து மிகவும் அழகாக இங்க வந்து பிரதிபலித்திருக்கிறது இந்த இவிஎம் மிஷின் மூலமாக அப்படின்ற ஒரு விஷயத்தை பொன்ராஜ் அவர்கள் விஜய் வெற்றி பெறவே இல்லை என்று போட்டு உடைத்திருக்கிறார். ஆகவே வந்து இப்போது நடக்கக்கூடிய இந்த சுற்றுவட்டார அரசியல் பரபரப்பான இந்த களத்தை எல்லாம் வைத்து பார்க்கும்போது ஒருவேளை இதுவும் உண்மையாக இருக்குமோ அப்படின்ற மாதிரி தாவேகாவினர் மத்தியிலே வந்து பார்த்தீங்கன்னா பல குழப்பங்கள் வந்து இப்போது ஏற்பட்டிருக்கிறது. ஆகவே இப்போது நம்ம வந்து விஜய் வெற்றி பெற்றது உண்மையா, அப்படி இல்லைன்னா இந்த தொங்கு சட்டசபை இருக்கக்கூடிய இந்த வேளையில அதிமுக திமுக மறைமுக கூட்டணியாக வைத்து இபிஎஸ் ஆட்சி அமைக்க போகிறாரா அல்லது விஜய் ஆட்சி கட்டில் அமரப்போகிறாரா அப்படின்ற ஒரு குழப்ப நிலையில் யார் ஆட்சியை பிடிக்க போகிறார்கள் அப்படின்ற மாதிரியான ஒரு மனநிலையில் மக்கள் பரபரப்பாக தொடர்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இதற்கு முற்றுப்புள்ளி வந்து பார்த்தீங்கன்னா 2 கட்சிகளில் ஒரு கட்சி முடிவெடுத்தா மட்டும்தான் இதற்கான ஒரு பதிலை நம்மால் பெற முடியும். ஒருவேளை இபிஎஸ் போய் கவர்னரை பார்த்து இந்த மாதிரி மறைமுக ஆதரவோடு நான் முதல்வராக நிற்கிறேன், பெரும்பான்மை நிரூபித்து காட்டுகிறேன் அப்படின்னு சொல்லி அவர் வந்து கையெழுத்திட்டு அந்த படிவத்தை எடுத்துட்டு போய் சப்மிட் பண்ணிட்டாரு அப்படின்னா அதன் பிறகு இபிஎஸ் முதல்வராகி விடுவார். அதன் பிறகு விஜய் எதிர்கட்சி தலைவராக ஆவதும் வந்து பார்த்தீங்கன்னா அரசியலில் நடப்பதற்கான அதிக வாய்ப்புகள் இருக்கு. ஆகவே மக்களே, ஒரு நொடியும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அரசியல் களம் இவ்வளவு விறுவிறுப்பாக போகுமா அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவில் ஒரு த்ரில்லர் மூவி போல போயிட்டு இருக்கு. உங்களை போல நானும் வந்து ஒரு பரபரப்பான அரசியல் சூழலை உற்று கவனித்து கொண்டிருக்கிறேன். தொடர்ந்து என்னென்ன அரசியல் களங்களில் நடக்கிறது அப்படின்ற அப்டேட்டை தொடர்ந்து நம்ம பேசுவோம். என்றும் கலங்கரை ஊடகத்தோடு இணைந்திருங்கள். நன்றி.